இந்த சிம்மம் அப்படிங்கிறது சூரியனினுடைய லக்னம்ங்க. இப்போ இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க எதெல்லாம் முதல்ல கவனிக்கணும் அப்படின்னா, இவர்களுடைய நடை உடை பாவனைகளில் எப்பொழுதும் ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு மிடுக்கு இருக்கும், ஒரு தேஜஸ் இருக்கும். அதே போல் ஒரு தலைவனுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை பண்புகளுமே இவங்க கிட்ட இருக்கும். அந்த தலைமை பதவி மேல் ஒரு ஆசையும் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய முதல் விஷயமே, நீங்கள் அதிகமாக யார் மேல் அன்பு வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் மற்றவர்களோடு அதிக உரிமை எடுத்து பழகும்போது அது உங்களால் தாங்கிக்க முடியாது. அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். அது ஒரு கோபத்தை உண்டு பண்ணும். உண்மையிலேயே அதனுடைய அடியில் என்ன இருக்குது? பாசம் தான் இருக்குது. அந்த பாசம் எதிர்பார்க்குது, அங்கே தான் முதன்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குது. அது இல்லாமல் போகுதுன்னு தான் நினைக்கும் போது உங்களுக்கு கோபம் வருது. அந்த கோபத்தை நீங்கள் காட்டுறதுனால தான் இவங்க அடங்கவே மாட்டாங்க, இவங்க ரொம்ப திமிராக நடந்துக்குவாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சிம்மம் அப்படி கிடையாது. அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள், ஆணவத்திற்கு அடிபணிய மாட்டாங்க. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வாழ்க்கையில் இவங்க ஃபாலோ பண்ணணும், அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்போ, வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம லக்னம். அதாவது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க தன்னுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தாலும் சரிங்க, அவங்க எந்தெந்த விஷயங்களை கவனிக்கணும், எந்தெந்த விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணுனா இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாதகமான விஷயங்களை சாதகமாக மாற்றிக்கலாம், இது தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சிம்மம் அப்படிங்கிறது சூரியனினுடைய லக்னம்ங்க. இங்கே கேதுவினுடைய மகம் நட்சத்திரம், சுக்கிரனினுடைய பூரம் நட்சத்திரம், சூரியனினுடைய உத்திரம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இந்த சிம்மத்தில் எந்த ஒரு கிரகங்களும் உச்சமும் கிடையாது, எந்த ஒரு கிரகங்களும் நீசமும் கிடையாது. இப்போ இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க எதெல்லாம் முதல்ல கவனிக்கணும் அப்படின்னா, இவர்களுடைய நடை உடை பாவனைகளில் எப்பொழுதும் ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு மிடுக்கு இருக்கும், ஒரு தேஜஸ் இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு ரொம்ப சுதந்திரமான மனப்பான்மையும் சுயமரியாதை கௌரவம் இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. மரியாதை இல்லாத இடத்துல இவங்களுக்கு இருக்கவே பிடிக்காது. அதே போல் ஒரு தலைவனுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை பண்புகளுமே இவங்க கிட்ட இருக்கும். அந்த தலைமை பதவி மேல் ஒரு ஆசையும் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய முதல் விஷயமே, புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது. அதே போல் மற்றவர்களினுடைய குறைகளை சுட்டி காட்டும் பொழுது ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தணும். பொதுவாக இவங்க மற்றவர்களிடம் நிறை கண்டால் இவங்களுக்கு வெற்றிங்க, குறை கண்டால் தோல்வியும் பிரச்சனைகளும் வரும். அப்போ அது மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? ஏன்னா நம்ம ஒன்று நினைக்கலாம், ஏங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இல்லை ஒரு செயலை செய்ய போகிறாங்க, இவங்க எடுத்திருக்கிற முடிவு தவறான முடிவாச்சே, அதை தான் நாங்கள் சொல்லி அவங்கள திருத்த போகிறேன், அது நல்ல விஷயம் தானே அப்படின்னா, ஆமாங்க உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் அதை மற்றவர்கள் சொல்லும் பொழுது அதை உபதேசமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க, நீங்கள் அதை சொல்லும்போது இவர் தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுகிறாங்க, தான் அப்படிங்கிற கர்வத்தோடு பேசுகிறாங்க, நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணி பேசுகிறாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆணவமாக நடந்துக்கிறாங்க, இப்படி தாங்க மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு நிறைய பேர்கள் இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் சொல்லும் பொழுது அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இதில் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனம் திடமாக தெளிவாக நிதானமாக இருக்கும்போது தான் அது பண்ணணுங்க. மற்றவங்க நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்கங்கிறக்காக ஒரு விஷயத்தை செய்வதோ, ஒரு உதவி செய்வதோ, ஒரு முடிவெடுக்கிறதோ கண்டிப்பாக கூடாது. அதே போல் குழப்பமான மனநிலையில் வாக்கு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். 3வது உணவு பழக்கம். உணவு பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் கெட்ட கொழுப்புக்களை
தரக்கூடிய உணவுகளை கட்டாயமாக தவிர்க்கணும். அதில் முக்கியமாக இருக்கிறது பழைய உணவுகளை சாப்பிடக்கூடாது. பழைய சாதம் மட்டும்தான் நல்லது. அதை தவிர்த்து வேறு பழைய உணவுகளை தவிர்க்கணும். இவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இது ஒரு ஹீட் பாடியாக இருக்குங்க. அதனால் இவங்களுக்கு வந்து எப்போவுமே உடம்புல ஒரு வெப்பநிலை அப்படிங்கிற ஒரு தன்மை மாறுபட்டு அடிக்கடி நடந்துகிட்ருக்கும். இவங்க இந்த மொபைல் அதிகமாக பார்க்குறது, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டிவி பார்க்குறது, சிஸ்டம் யூஸ் பண்ணுறது, அதேபோல் ரொம்ப நேரம் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. அது இவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறப்பு இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, யாருக்குமே அட்வைஸ் பண்ணும்போது ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் நல்லதுன்னு நினச்சி அட்வைஸ் பண்ணுவீங்க, அது வேறு மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். மூன்றாவது, கற்பனை, அதீதமான கற்பனையே இருக்கும். அப்போ அந்த அதீதமான கற்பனையினால் இல்லாத ஒன்றை இருப்பதாக உருவகப்படுத்தி அதையே நம்பி கடைசியில் அது மற்றவங்க கிட்ட நீங்கள் போய் கேட்க போக, இல்லை மற்றவங்க அந்த மாதிரி தான் நினச்சி அவங்ககிட்ட பேச போக அது உங்களுக்கு சிக்கலாயிடும். இது யார்கிட்ட நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக யார் மேல் அன்பு வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் மற்றவர்களோடு அதிக உரிமை எடுத்து பழகும்போது அது உங்களால் தாங்கிக்க முடியாது. அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். அது ஒரு கோபத்தை உண்டு பண்ணும். உண்மையிலேயே அதனுடைய அடியில் என்ன இருக்குது? பாசம் தான் இருக்குது. அந்த பாசம் எதிர்பார்க்குது, அங்கே தான் முதன்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குது. அது இல்லாமல் போகுதுன்னு தான் நினைக்கும் போது உங்களுக்கு கோபம் வருது. அந்த கோபத்தை நீங்கள் காட்டுறதுனால தான் இவங்க அடங்கவே மாட்டாங்க, இவங்க ரொம்ப திமிராக நடந்துக்குவாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சிம்மம் அப்படி கிடையாது. அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள், ஆணவத்திற்கு அடிபணிய மாட்டாங்க. சரிங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வாழ்க்கையில் இவங்க வந்து ஃபாலோ பண்ணணும், அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்போ குலதெய்வ வழிபாடு, உபாசனை தெய்வ வழிபாடு கட்டாயமாக வேணும். தந்தை, வயதில் பெரியவர்கள், அனுபவசாலிகளினுடைய ஆசீர்வாதங்கள் வேணும். கோவில்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இயற்கை வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, வள்ளலார் தரிசனம், திருவண்ணாமலை, இது 4 இவங்களுக்கான ஸ்தலங்கள். சூரிய உதயத்தின் பொழுதும் சூரிய அஸ்தமனத்தின் பொழுதும் அந்த வெளிச்சத்தில் இருக்கணும். உடல் வேர்க்கும் அளவு ஏதாவது ஒரு வேலையோ அல்லது ஒரு எக்ஸசைஸோ இவங்க செய்யணும். அந்த வெளிச்சம் நல்லா மேலப்படணும். தியானம், சூரிய நமஸ்காரம், யோகாசனம், இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில் மேம்படுத்தி கொண்டு வரும். அதே போல் இவங்க எப்பவும் கசங்கி போன ஆடைகளையும் அழுக்கான ஆடைகளையும் அணியக்கூடாது. சாதாரண கேஷுவலான ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அந்த ட்ரெஸ் நல்லா சுத்தமாக இருக்கணும். அது கண்டிப்பாக பார்த்துக்கணும். மூணாவது, அந்த முகம்தான். அந்த முகம் களை இழந்து போகக்கூடாதுங்க. ஒரு ராஜா வந்து முகம் ஃபுல்லாக இருளண்டி போயிருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி உங்களை நினச்சிக்கோங்க. முகம் எப்பொழுதும் தேஜஸோடு இருக்கணும். முகத்தின் பிரகாசம் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும். ரொம்ப ரொம்ப எளிமையான முறைகள் தாங்க. ஆனால் வாழ்க்கையில் அபரிதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முறைகளாக இது கண்டிப்பாக இருக்கும். இந்த முறைகளை பயன்படுத்தி பாருங்கள். ஏற்படுகின்ற மாற்றத்தை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.